पंढरीनाथ महाराज की जय। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला कन्धरं कञ्जनेत्रं सदयधवलहासं विठ्ठलं चिन्तयामि। भगवान தன்னுடைய தாயாரான தேவகூதி அம்மாவுக்கு பலவிதமான யோகங்களை உபதேசம் பண்ணுறார். இந்த சரித்திரம் பாகவதத்தில் கபில தேவகூதி சம்வாதம்னு ஒரு பிரசித்தமான ஒரு சரித்திரம். பல விஷயங்கள் பகவான் அதில் சொல்கிறார். 11 அத்தியாயம் உபதேசமே, 8 அத்தியாயம் உபதேசம். 6 வயசு குழந்தையா அம்மாவுக்கு உபதேசம். கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. நாராயணியத்தில் பட்டத்ரி, நீ கபில வாசுதேவனாக உங்கள் அம்மாவுக்கு இப்படி சொன்னையாமே குருவாயூரப்பான்னு கேட்குறார். குருவாயூரப்பன் அப்படி ஒரு பிரசித்தமான உபதேசம். அதில் பலவிதமான யோகங்களை சொல்கிறார். அஷ்டாங்க யோகம் சொல்கிறார், பக்தி யோகம் சொல்கிறார், தத்துவங்களை பற்றிலாம் சொல்கிறார். பகவான் மறந்த பாபிகளுடைய கதியெல்லாம் சொல்கிறார். எல்லாத்துக்கு மேலே சத்சங்கத்தை சொல்கிறோம். மதிரிக குணசக்தா பந்தகிருத்து தேஷ்வசக்தா त्वमृत கிருது பருந்தே பக்தியோகஸ்து சக்தியும். பகவான் பக்தி யோகம் உபதேசம் பண்ணும்பொழுது மகான்களுடைய பெருமையிலேருந்து ஆரம்பிக்க. மகான்கள்லாம் எப்படி இருப்பான்னு இந்த கபிலோபதேசம் அடுத்தது பஞ்சமஸ்கந்தத்தில் ஆச்சரியமாக உபதேசம் பண்ணுறார். பரதன் முதலியதனுடைய புத்திராளுக்கு ரிஷபயோகீஸ்வர். அவரும் மகான்கள் சாதுக்களுடைய சங்கத்தினுடைய பெருமையை சொல்கிறார். இங்கு கபிலோபதேசத்தில் சொல்லும்பொழுது மகான்கள்லாம் யாருங்கிறப்ப நாமளே நிறையா பேரை பார்க்குறோம். அவள் எப்பேற்பட்டவான்னு நமக்கு என்னத்தை தெரியும்? சாதாரண மனுஷால் நாம் நினச்சின்னு இருக்கோம். வேஷபூஷணங்கள்னால மகான் அப்படின்னா நிர்ணயம் பண்ண முடியும்? அவளுடைய குணங்கள், அவளுடைய ஆத்ம குணம், அவளுடைய தபஸு, அவளுடைய அனுஷ்டானம், இதெல்லாம் வச்சு தான் மகான்களை நாம் புரிஞ்சுக்க முடியும். பகவான் மகான்களை நாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வழியை சொல்கிறார். திதிக்ஷவாக காருணிகாக சுஹுர்த சர்வதேகினாம் அஜாதசத்ரவசாந்தாக சாதவா சாதுபூஷணா மய்யனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடாம் மத்கிருதே த்யக்த கர்மாணஹ த்யக்த ஸ்வஜன பாந்தவாஹ. பகவான் மகான்களுடைய குணங்களை ஆச்சரியமாக வர்ணிக்கும் பொழுது சுகதுக்காதிகளெல்லாம் சமமாக நினைப்பா. இது மாதிரி உள்ள குணங்களெல்லாம் சொல்லிவிட்டு மகான்கள் எப்படி தெரியுமா இருப்பா? மயி அனன்யேன பாவேன, என்னை தவிர வேறு கதி இல்லைன்னு இருப்பான். ஒரு ஸ்லோகம், அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய பாவேனா லட்ச லட்ச மகேஸ்வரான்னு ரத்னாவளி பண்ணின ஸ்லோகம். இதில் கூட ஒரு பிரார்த்தனை, ரட்ச ரட்சா என்னை காப்பாற்று. இது கூட இருக்காது மகான்களுக்கு. எப்படி பக்தி பண்ணுவான்னா திருடாம் பக்திம் குர்வந்தி, திருடமான பக்தி பண்ணுவா.
பகவானுக்காக மத்கிருத்தே தியக்த கர்மாணாம், எனக்காக சகல தர்மங்களையும் விட்டுடுவாங்கிறான் பகவான். ஸ்ரௌதஸ்மார்த்தாதிகம், ஸ்ரௌத கர்மம் ஸ்மார்த்த கர்மா எல்லா தர்மங்களையும் விட்டுருவாளாம் பகவானுக்காக. கர்மாவை விடுற பாபி நிறையா பேர் இருக்கான், கர்மாக்களை விட்ட பிரஷ்டாள் நிறையா இருக்கா. ஆனால் இங்கே அவனை சொல்லலை. பகவத் பக்தியினால் கால தேசம் மறந்து போய் கர்மாக்கள் விட்டு போயிடும் கர்மாவே. அது மாதிரி உள்ள நிலையில் உள்ள மகான்களை சொல்லும்பொழுது இது மாதிரி சகல தர்மங்களை விட்டுடுவா, ஆனால் என்னுடைய கைங்கரியத்தை விடவே மாட்டா. மதாஸ்ரயாக சின்ன மதீகாக, அவளுக்கு ஆசைன்னு ஒன்று உண்டுன்னா எங்கிட்ட தான் ஆசை உண்டு. அவள் சேவை பண்ணணும்னா எனக்கு சேவை பண்ணுறதுல அவ்வளவு ஆசை உள்ளவர்கள் மகான்கள். பகவத் கைங்கரியம் எது வேணாலும் கிடச்சிடும். பகவத் சந்நிதியில் ஒரு விசிறி போடுற ஆலவட்டம் போடுற கைங்கரியம் கிடைக்குமோ, ஒரு நிவேதனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்குமோ, அர்ச்சனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்குமோ, இப்படி ஒரு சேவை பண்ணுறதுல தான் அவளுக்கு ஆசை. அது பல ஜென்மாக்களில் பண்ணின சுகிருதத்தினால தான் பகவானுடைய சந்நிதியில் சேவை பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். அந்த சேவையும் ரசித்து ரசித்து பண்ணணும். இதுதான் தாசர்வாள். தாசன மாடி கோயன்ன புரந்தரதாசர் பாண்டுரங்கன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறார், என்னுடைய கெட்ட புத்தியெல்லாம் நீக்கி எனக்கு சேவா பாக்கியத்தை கொடு, உனக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு பாக்கியத்தை கொடு. எனக்கு உங்ககிட்ட கேட்குறது வேறு ஒன்றுமே இல்லைனா உன் சரணத்தை பிடிச்சின்னு கேட்குறேன். திருட பக்தி நல்லி பேடி அடிக்கர குவேனையா அனுதினவு பாடி, நீ என்னை கட்டாட்சம் பண்ணி என்னை எப்படியாவது உன்னுடைய சேவையில் நீ ஈடுபடுத்திக்கணும். எனக்கு திருடபக்தியை கொடுத்து ஒரு வேலை மாதிரி சந்நிதியில் சேவை பண்ணக்கூடாது, ஒரு டியூட்டி மாதிரி பண்ணாமல் பக்தியினுடைய பேஸில் பண்ணணும், பிரேமையோடு பண்ணணும். அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுங்கிறார் தாசர்வாள். இதுதான் கபிலோபதேசத்துலேயும் பகவான் சொல்கிறான். இப்படி ஒரு சேவையை நாம் பார்க்கணும்னா நாதத்வாரால் பார்க்கணும். அங்கே ஸ்ரீநாத்ஜிக்கு அப்படி சேவைன்னா இதே மாதிரி பண்ணுறார். 8 யாமங்கள் 8 சேவை, டெய்லி 8 சேவை. கார்த்தால் சுவாமியை எழுப்புறத்துலேருந்து ராத்திரி சயன உற்சவம் படுக்கையில் படுத்துக்க வைக்கிற வரையில் 8 விதமான சேவை. இந்த சேவையினுடைய அழகெல்லாம் பார்க்கணும்னா பிருந்தாவனம் போனால் பார்க்கணும். ராதாரமணன், ராதாவல்லபன், ராதா தாமோதரன், பாங்கே விகாரி, இது மாதிரி உள்ள சந்நிதிகளுக்கு போனால் அங்கே எப்படி அழகாக ரசித்து சேவை பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது மாதிரி பல க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கே என்னென்ன மாதிரிலாம் சேவை பண்ணுறாங்கிறதெல்லாம் நாம் பார்த்து நமக்கு எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பாண்டுரங்கனுக்கு கோவிந்தபுரத்தில் இந்த சேவா பத்ததியை ஏற்படுத்தியிருக்கோம். அதுவும் நமக்கு பெரிய பாக்கியத்தினால கிடைக்கணும். இதுக்கு நித்திய சேவான்னு வச்சிருக்கோம். கார்த்தால் 7 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி, 7 மணிக்கே சுவாமிக்கு நிவேதனம். ஒரு வாரம் 7 நாள், 7 நாளில் 7 விதமான டிஃபன் கார்த்தால் நிவேதனம். அதோடு பால். அண்ணா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், சும்மா டம்ளரில் பால் நிவேதனம் பண்ணாமல் பெரிய சொம்புல தினம் நைவேத்தியம் பண்ணுறேன்னு அண்ணா கேட்பார். இது இன்றைக்கி ஆரம்பித்ததில்லை, 20 வருஷமாக இப்படி தான் நடக்கிறது பாண்டுரங்கனுக்கு. ஒரு சொம்பு பால் நிவேதனம் சம்பிரதாயமாக அண்ணாவினுடைய நித்தியோத்சவ பத்ததியில்
பிரபோதனம் எப்படி பண்ணணும்னு இருக்கோ அதே மாதிரி பிரபோதனம். 8 மணிக்கெல்லாம் ஸ்ருங்காரம், சுவாமிக்கு அலங்காரம், கீர்த்தன ரூபமாக. அது முடிஞ்சு 8:30 மணி உடனேவே உஞ்சவர்த்தி, சுவாமி சந்நிதியிலேயே உஞ்சவர்த்தி. துவாதசி அன்னைக்கு மாத்திரம் நம்ம வீதியில் கோவிந்த நம்ம விட்டல் ருக்மிணி சமஸ்தானில் உள்ள வீதி இருக்கணும், அந்த வீதியில் உஞ்சவர்த்தி துவாதசி. பாக்கி நாள் எல்லாம் சந்நிதியிலேயே உஞ்சவர்த்தி. உடனே அஷ்டபதி 11 மணிக்கு சுவாமி நிவேதனம், அர்ச்சனை, லட்சார்ச்சனை, நிவேதனம். தினப்படி சாஸ்திரநாமம் பெருமாளுக்கும் தாயாருக்கும். பூஜை 12 மணிக்கு விஸ்ரமணம், ரெஸ்ட் எடுத்துக்க திரை போட்டுடுவோம். 4 மணிக்கு சந்நிதியை திறக்கணும். அதில் 11 மணிக்கு பூஜைம்போது சமக்கிரமான ஒரு நிவேதனம். ஒரு பண்டரிபுரத்தில் என்ன சிஸ்டமோ அதே தான், அதே அளவுக்கு பதார்த்தங்கள், அங்கே உள்ள அதே பதார்த்தங்கள், அதே அளவு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சுவாமி நிவேதனம் பண்ணுறதுக்காக பண்டரிபுரத்துலேருந்தே ஒரு மராட்டிக்காரர் ஒருத்தர் வச்சுருக்கோம், சுரேஷ்ஜின்னு பேர். அவர் தான் 12-10 வருஷமாக நிவேதனம் பண்ணுறார், சுவாமிக்கு தயார் பண்ணுறார். அதே பద్ధதியில் நிவேதனம். 4 மணிக்கு ஸ்நாக்ஸ், தினப்படி ஒவ்வொன்று, 7 நாளைக்கு 7. சுவாமிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு. 6 மணிக்கு விஷ்ணு சாஸ்திரம், 6:30 மணிக்கு பூஜை. பூஜை கோலாகலமாக இருக்கும், ரொம்ப பிரம்மானந்தமாக இருக்கும். கட்டிய வச்சனங்கள்லாம் சொல்லி, ஜெயாவிஜய் பவால்லாம் சொல்லி, நமோ நமஹால்லாம் சொல்லி பூஜை. பூஜை முடிஞ்சு உடனே வேத சமர்ப்பணம். இங்கே விட்டல் ருக்மிணி சர்வ வித்யாலயாவில் படிக்கிற குழந்தைகள் எல்லாரும் வேதத்தை அவவா அத்தியனம் பண்ணுற வேதம் அந்தந்த சாக்கையை ஒரு 3 நிமிஷம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணு. இங்கே என்னென்ன வித்தைகள் இருக்கோ, பாடசாலை இருக்கோ, எல்லா படிப்பும் அவதாரையால் சுவாமிக்கு சமர்ப்பணம். 7 மணிக்கு பூர்த்தி ஆகும். 7:45 வரையில் இத்தனை குழந்தைகளும் வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்து அவாவா அந்தந்த வேதம் அந்தந்த சாக்கையை வேதம் சொல்லும். 8 மணிக்கெல்லாம் பூர்த்தி ஆகும். 8 மணிலேருந்து ஒரு 1/2 மணி பஜனை பண்ணுவார். 8:30 மணி 8:45க்கு டோலோத்சவம். 9:30க்கு பூர்த்தி ஆகும். இது இங்கே பாண்டுரங்கன் சந்நிதியில் நடக்கிற நித்திய சேவை. இது எல்லாம் நாதத்வாராவில் இருக்கிற ஸ்ரீநாத்ஜியினுடைய சேவையை பார்த்து நாம் இங்கே ஏற்பாடு பண்ணினோம். அதில் ராத்திரி டோலோத்சவம் முடிஞ்சு பள்ளியறைக்கு எழுந்தருளக்கூடிய வைபவம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 தீவட்டி பிடிச்சி, கொடை பிடிச்சி, சாமரம் போட்டு, விசிறி போட்டு, அந்த அவர் நடந்து வர பாதைக்கு புஷ்பம் போட்டு, இப்படி தினப்படி பள்ளியறைக்கு அழைச்சின்னு வந்து ராத்திரி பள்ளியறையில் உபச்சாரங்களெல்லாம் முடிச்சுவிட்டு நித்தியம் 23வது அஷ்டபதி பஜனை. அது கீத கோவிந்த காவியத்தில் இந்த 23வது அஷ்டபதி பள்ளியறைக்கு பாடுறது. அது பாடி கார்த்தால பிரபோதனம் போது 24வது அஷ்டபதி இதே பள்ளியறையில் பாடுறது. அங்கே நிவேதனங்கள்லாம் பண்ணி அந்த 24வது அஷ்டபதியை பாடி அப்புறம்தான் பெருமாள் ஆஸ்தானத்துக்கு வருவர். இந்த சேவையெல்லாம் நாம் நாதத்வாரா ஸ்ரீநாத்ஜி சந்நிதியிலேருந்து தான் மேக்சிமம் நாம் எடுத்துன்னு இங்கே பண்ணுறோம். இதோடு கூட இப்போ பெருமாளுடைய தங்க ரதம், ஸ்வர்ண ரத தங்கத்தேர், அது சமர்ப்பணம் பண்ணி 2 நாள் ஆச்சு. அதுக்கு உள்ள இந்த நிர்மாணம், அதை ரட்சிக்கிறதுக்குள்ள காரியங்கள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கிறதுனால தான் இப்போ தேரோட்டத்தை 2-3 நாள் நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிருவார். இப்போ நித்திய சேவை பண்ணுற பக்தாள் அப்படியே இந்த தங்கத்தேருக்கும் கைங்கரியம் பண்ணலாம். சரியாக 6 மணிக்கு தேருக்கு புறப்படுறதுக்கு உள்ள பூர்வாங்க பூஜை அர்ச்சனை
நிவேதனங்கள்லாம் யார் தங்கத்தேர் இழுக்க போகிறாளோ நாம நட்சத்திரம் சொல்லி அவளை வச்சுட்டே அர்ச்சனைகள் ஆராதனங்களெல்லாம் முடிச்சுவிட்டு பூஜை முடிஞ்ச உடனே 7வது மணி தேருக்கு வந்துடுவர். 1/2 மணி நம்ம கோவிலை சுற்றி தங்கத்தேர் வலம் வந்து திருப்பி ஆஸ்தானத்துக்கு வந்துடுவர். இப்படி இன்னிலேருந்து ஆரம்பித்து பர்மனண்ட்டாக கார்த்தாலையும் சாயங்காலமும் சுவாமி சந்நிதியில் மங்களவாத்தியம் வாசிக்கிற மாதிரி நாதஸ்வரம் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி தான் ஆரம்பித்து நடக்கிறது. இன்னிலேருந்து இப்படி இந்த தங்கத்தேர், இந்த நித்திய சேவை, இது எல்லாம் கல்யாண நாள், ஜென்ம நட்சத்திரம், ஷஷ்டிப்த பூர்த்தி, சதாபிஷேகம், இது மாதிரி அவளுக்கு எந்த நாள் விருப்பமோ அந்த நாளில் இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால் ஒரு 365 குடும்பம் இந்த நித்திய சேவை கார்த்தாலேருந்து ராத்திரி பரியந்தம் நடக்கிற நித்திய சேவையில் கலந்துண்டு தேர் உள்பட தன் கையால் அந்த ஃபேமிலி தேர் இழுத்து இப்படி பாண்டுரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம். இதுக்கு ஒரு 365 ஃபேமிலி வேணும். அவள் சிரத்தையாக பண்ணணும். அவள் தங்கிறதுக்கு இந்த இடம்லாம் சித்தம் பண்ணியாச்சு. இங்கேயே சுவாமி பிரசாதம் எடுத்துக்கிற மாதிரி இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதில் நமக்கு 365 பக்தாள் இதில் கலந்துக்கணும். பணங்காசு விஷயம் இல்லை, எனக்கு பக்தாளோட இன்வால்மெண்ட்டு வேணும். ஒரு குடும்பம் அவள் குடும்பத்தோடு வந்து சேவை பண்ணி பாண்டுரங்கனை சேவித்து கோசாலை பிரதட்சிணம் பண்ணி, வேத பாடசாலை குழந்தைகள்லாம் வேதம் சொல்கிறா அங்கே பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, கோசாலை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, பாண்டுரங்கனுக்கும் கைங்கரியம் பண்ணி சந்நிதியில் உட்காந்து நாம ஜபம் பண்ணி, இங்கே தனியாக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாமம் சொல்கிறதுக்குன்னு விருப்பப்பட்டால் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நாமம் சொல்லலாம். சௌகரியப்பட்டால் அஷ்டபதியில் உட்காந்துன்னு பாடு, அஷ்டபதியும் சேர்ந்து பாடி, இவ்வளவும் ஒரு சத்சங்கமாக வேணும்னு ஏற்பாடு பண்ணி பாண்டுரங்கனுடைய கருணையினால் நடக்கிறது. எல்லாம் சித்தமாகிடுது. இதில் நமக்கு ஒரு 365 பக்தாள் தினப்படி வேணும். இந்த 365 ஒரு 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 15 நாளைக்கு இங்கேயே உற்சவம் இருக்கிறதுனால சாத்தியப்படாது. ஒரு 350 நாளைக்கு 350 பக்தாள் நமக்கு தேவை. அவள் நேராக வந்தால் தான் சந்தோஷம். அவள் வர முடியாட்டா கூட இந்த கைங்கரியத்தில் கலந்துக்கலாம். அவள் ஸ்தானத்தில் இங்கே எல்லாம் பண்ணி அவளுக்கு பிரசாதம் வந்து சேர்ந்துடும். ஆனால் வரணும்னு வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ ஏற்பாடே வரணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஆசிரமமே நிறையா மாறுதல்கள், நிறையா கைங்கரியம் மாற்றிருக்கோம். இப்போ பொதுவாக வழியெல்லாம் பெரிய தேர் திருப்பணி நடந்துட்டுருக்கிறதுனால இன்னொரு 4-5 நாளில் அந்த தேர் ஒர்க்கே இங்கே பண்ணுவாள். இப்போ நடந்துட்டுருக்கு. 2 மாதமாக திருவாரூர் பக்கத்தில் ஒரு ஊரில் தான், ஆண்டிப்பந்தலுங்கிற ஊரில் தான் இந்த திருத்தேர் பெரிய வேலை நடந்துட்டுருக்கு. அது அடிக்கடி தினம் 4 நாளைக்கு ஒரு தடவை நான் போய்ட்டு வந்து பார்த்துட்டுருக்கேன். இனிமேல் இங்கேயே பண்ணினாதான் சௌரியமாக இருக்கும்னு அதுக்கு ஒரு பெரிய ஷெட்டு போட்டாச்சு. இன்னொரு 4 நாளில் இந்த மரங்களெல்லாம் ஷிஃப்ட்டு பண்ணி ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுவாள். அப்படி பண்ணால் தான் 4 மாதத்தில் முடியும். கிட்டத்தட்ட பெரிய தேர் இது. பாண்டுரங்கனுக்குன்னு உள்ள சந்நிதிகள் இருக்கணும் தமிழ்நாட்டில். இங்கே இப்போ நான் சொன்ன மாதிரி தங்கத்தேர் உண்டு. இது மாதிரி கிரமமாக ரதசாஸ்திரப்படி ஏற்பட்ட மரத்தேருக்கு பாருங்க, அது நம்ம பாண்டுரங்கனுக்கு தான் முதல் பெரிய தேர். இது தேரும் பெரிய தேர். கிட்டத்தட்ட 18 அடி உயரத்தில் பாண்டுரங்கன் எழுந்தருளுவர். 60 அடியிலேருந்து 70 அடி பரியந்தம் கலசம் வரையில் இருக்கும். இந்த வீதியில் வர உயரம் அது. அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நடந்து இங்கே வந்துடும், தேர் வந்துடும். இங்கே ஒர்க்கு நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த தேர் வர வீதியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி, பக்தாள்லாம் தங்கறதுக்குள்ளதுக்கெல்லாம் சரி பண்ணி, ஒரு லைஃப் மெம்பர்ஷிப்னு ஒன்று ஏற்படுத்தி அவள் வருஷத்தில் 8 நாள் இந்த ரூமில் தங்குற மாதிரி அதுக்கு ஒரு வியவஸ்தா பண்ணி ஓரளவு மேக்ஸிமம் சௌகரியமாகவே இருக்கும். அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த ரூம் ஃபெசிலிட்டியும் ஆசைப்பட்டு
இங்கே வந்து தங்கணும்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு இடம் வேணுமோன்னு சௌகரியமாக இந்த பிரதேசத்துலேயே தங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு அதுக்காகவே ஏற்பாடு பண்ணி மொத்தம் 28 ரூம் கீழே இருக்குது. 14 ரூம் பூர்த்தி ஆகிடுது. இன்னொரு ஒரு 10 நாளில் அடுத்த 14 ரூமும் பூர்த்தியாகி 28 ரூம் கையில் கொடுத்துருவாள். இதை தவிரையும் ரூமெல்லாம் இருக்குது. மொத்தம் 100 பேர் மெம்பர்ஷிப்பு கேட்டிருப்பான். அவள் வந்து அவளுக்கு ஒண்டி தான் தங்கிறதுக்கு இடம் கொடுப்போம். வெளியிலேருந்து வந்து யார் கேட்டாலும் அது சாத்தியப்படாது. இந்த நித்திய சேவை பாண்டுறவங்களுக்கு பண்ணுறாலே அவளுக்கு ரூம் உண்டு. மற்றபடி இங்கே வந்து தங்கி இத்தனையும் அனுபவிக்கணும்னா அந்த ரூம் அவளுக்கு மெம்பர்ஷிப் சேர்றவாளுக்கு மாத்திரம்தான் இங்கே ரூம் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கும். அதுபோல் இவ்வளவு மாறுதல்களும் இவ்வளவு ஏற்பாடுகளும் நம்ம கைங்கரியம் பண்ணணும், இங்கே வந்து சேவிக்கணும், கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக. இதனால் யாருக்கு எந்தெந்த விதத்தில் ஈடுபட முடியுமோ அந்தந்த விதத்தில் ஈடுபடணும். இதில் முக்கியமாக பாண்டுரங்கனுடைய நித்திய சேவை, கார்த்தார திருப்பள்ளி எழுச்சியிலேருந்து ராத்திரி பள்ளியற சேவை, தங்கத்தேர் இழுக்கிறது உள்பட நித்திய சேவை. இது மாதிரி 350 பக்தாள் நமக்கு அவசியம் கலந்துக்கணும். அதனால் இதில் ஈடுபட்ட கேட்குற பக்தாள் எல்லாரும் அவசியம் இந்த நித்திய சேவையில் ஈடுபட்டு பாண்டுரங்கன் தாயாருடைய பரம கருணைக்கு பாத்திரமாகணும்னு நானும் பக்தாள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய்.